வெல்கம் டு பண்ட்ரிஸ் டுடே. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக் வைஸ், மென்டல் எபிலிட்டி டாபிக் வைஸ், இதான் அந்த ஜென்ரல் ஸ்டடி டாபிக் வைஸ் கொஸ்டின் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம பொது தமிழ் பற்றி பேசுவோம். இது அழகு 2க்கான பிடிஎஃப், சரிங்களா? அதுலேருந்து 15 கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்க டாபிக்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸை ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், சரிங்களா? ஏன்னா அழகு 7ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அழகில் இருக்க கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுக்கல, நம்ம இன்டெப்த் டாப்பிக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இது உங்களுக்கு ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இந்த 7100 கொஸ்டினையும் பார்க்காம குரூப் 4 எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நம்ம ஸ்கூல் புக்கில் அட்டெல்லாம் படிக்க தேவையில்லை. எது சிலபஸோடு லிங்காக இருக்கோ அதை மட்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் ஜென்ரல் ஸ்டடீஸ், மென்டல் எபிலிட்டி ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு போங்க போதும். நீங்கள் பொது தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டியும் சேர்த்து தான் பார்க்கணும். நிறைய பேர் பொது தமிழ், மென்டல் எபிலிட்டி தனித்தனியாக பார்க்குறீங்க. அந்த 125 கொஸ்டின் பொது தமிழ் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டியில் ஒரு 115 கொஸ்டின்ஸாவது நீங்கள் கரெக்டாக எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகும். மற்றபடி நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு போதும். பட் பொது தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் அட் த மேக்ஸிமம் மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணிடணும்.